ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ட்ரைனர் சிவகுமார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நிறைய பேரோட டவுட், முக்கியமான டவுட், அதாவது நம்மளோட மனுஷனோட முதுகு எலும்பு ரொம்ப மிக முக்கியமானது. ஒரு மனுஷன் நடமாடுறதுக்கும் இது எல்லாமே மிக முக்கியமானது நம்மளோட முதுகு எலும்பு தான். இந்த பேக் பெயின் உள்ளவங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, என்னென்ன உடற்பயிற்சி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஜம்பிங் எக்ஸசைஸே பண்ணக்கூடாது. ஜம்ப் பண்ற எக்ஸசைஸ் எதுவுமே பேக் பெயின் உள்ளவங்க தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் மேலே கழுத்து வலி திரும்பி உங்களுக்கு நீ பெயின் இது எல்லாமே சேர்ந்துரும். அதனால தயவு செய்து ஜம்பிங் உள்ள எக்ஸசைஸ், வெயிட் லாஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த ஒபிஸா இருக்கிறவங்க போயிட்டு தயவு செய்து ஜம்பிங் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. உங்களை நான் இதுக்காக சொல்லல, பண்ண வேணாம்னு சொல்லல. ஏன் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட பாடி வெயிட் உங்களோட ஐடியல் வெயிட்டுக்கு மீறி, உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாம மீறி ஒரு பாடி வெயிட் இருக்கும். அந்த பாடி வெயிட் இருக்கும் போதோ நீங்க எக்ஸ்ட்ரா வெயிட்டை எடுத்து நீங்க ஜம்ப் பண்ணி எந்த எக்ஸசைஸும் பண்ணாதீங்க. இதால இன்ஜுரிஸ் 100% நடக்கும். அதனால நீங்க உங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜம்பிங்கோ ஸ்கிப்பிங்கோ என்ன ஒன்று ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணிக்கிங்க. தயவுசெய்து உங்களோட உடல் எடையை கொண்டு நீங்கள்